டாய்லெட் கிடங்கு வெட்டியாச்சு பாருங்க. டாய்லெட் கிடங்கு வெட்டியாச்சு, வேலை நடக்குது. வணக்கம் மக்களே. அப்பா பச்சை வெயில் அடிக்குது, பச்சை வெயிலாம் மொட்டை வெயில் அடிக்குது. எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க, அக்கா வெயிலில் உங்களால் வேலை செய்யலாமான்னு. என்னால் வேலை செய்ய முடியும். நான் வந்திருக்கிறேன். இந்த பாருங்கள், பக்கத்துல எல்லாம் யாரும் வீடு இருக்குது. இதால் தான் நான் இந்த காணி இல்லாமல் வேறு கணி கேட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு தருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற ஒரு தரும் இல்லை, கொஞ்சம் பேர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ டாய்லெட் கிடங்கு வெட்டிட்டோம். நேற்று அந்த பெக்கோவை போட்டு வெட்டியாச்சு. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய உதவி கண்டிப்பாக எனக்கு தேவை. இந்த இந்த வீடு, இந்த 2 ரூம் உள்ள வீடு கட்டணும். ஏன்னா லாகர் ஸ்டோர் ஒசோ 2 பேர் தங்கி நைட்டும் பகலும் வேலை செய்கிற மாதிரி ஸ்டோர். நைட் பகலுண்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. நைட்டுண்டா நீங்கள் படுக்கிறதுக்கு இடம் வேணும். அவசரம் எமர்ஜென்சி நாய்க்கு எதுவும் பிரச்சனைனா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றபடி விடிய எழும்பி அவங்களோட ஷெல்டர்கள் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு பால் வச்சு சாப்பாடு வச்சு அந்த வேலை தான் சரியா. வேறு ஒன்றும் நீங்கள் இதுன்றதில்லை. நீங்கள் நேரடியாக கதைப்பீங்க தானே. மற்றது ஷெல்டர் 4 இது வரும். அந்த லைன் 4 வரும் சரியா. அது கட்டுறதுக்கு இப்போ மேசன் வந்திருக்கிறார். மேசனோட நான் உங்களுக்கு டைரெக்டாக கதைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இப்போதைக்கு இந்த டாய்லெட் கிடங்கு நேற்று வந்ததுக்கு நான் காணியாக க்ளீன் பண்ணி டாய்லெட் இது செய்தாச்சு. இனி இது கட்டுற வேலை தான், இனி மேசனாக்கள வேலை. இன்னும் 10 நாளைக்குள்ள இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு போகணும். ஸோ மக்களே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் நிறைய கேவலமாக எழுதியிருக்கிறீங்க. பரவாயில்லை, நான் செய்கிறது 2 விஷயம். ஒன்று, வாயில்லாத ஜீவனைகளை மக்களால் வீசப்படுற குட்டிகளுக்கு என்னுடைய சொந்த இடத்தை கொடுத்து பல மக்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் மன திருப்தி அடைகிற மாதிரி, நாய்க்குட்டிகளும் சாப்பிட்டு நிம்மதியாக நித்திர கொள்கிற ஒரு இடம் மாதிரி தான் நான் இந்த இடத்த அமைக்கிறேன். வவுனியாவில் ஷெல்டர் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பிற்காலத்தில் பார்ப்போம். அரசாங்கம் எங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக அது நல்லது தான். ஆனால் நான் நினைக்கையில் என்னென்னு தெரியா பார்ப்போம். கூட வெயிலுக்குள்ள நின்று அப்புறம் நான் வருத்தத்தில் வந்தால் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாட்டு காசும் அங்கே இருந்து போட இல்லாது. இன்னொரு விஷயம், நோர்வேல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு நீங்கள் பாவீங்க. நோர்வேல இருந்தாலும் கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்க ராசாக்கள், இலங்கையில் இருந்தாலும் வசதியானாக்கள் இருக்கிறாங்க. மற்றது வெளிநாடுகளில் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாக்கள் இருக்கிறாங்கன்றது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் நிறைய இளைஞர்களுக்கும் தெரியும். லண்டன், சுவிஸ், ஃப்ரான்ஸில் எல்லாம் நிறைய இளைஞர்கள் கஷ்டப்படுறாக்களும் இருக்கிறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா இப்போ வந்த ஆக்கள் எல்லாம் உணர்வாங்க. அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்க. வெளிநாட்டிலையும் கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நன்றி.